இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஜூலை மாதம் 28ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, விவிலியம் இவ்வாறு சொல்லுகிறது: ஒரு பாவி மனம் திரும்புதலை முன்னிட்டு விண்ணகத்திலே மாபெரும் மகிழ்ச்சி உண்டாகும். பைபிள் சொல்லுகிறது, ஒரு பாவி மனம் மாறுவதை பொருட்டு விண்ணகத்தில் அப்படிப்பட்ட மகிழ்ச்சி உண்டாகுமா? சகோதரர்களே, எசேக்கியேல் 33வது அதிகாரம் 11ஆம் திருவசனம் இவ்வாறு சொல்லுகிறது: தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல. ஆண்டோடைய வார்த்தை இது. தீயோர் செத்து போனது என்னுடைய விருப்பம் கிடையாது. அவங்க அழியக்கூடாது. மாறாக அவர்கள் மனம் திரும்பி தங்களுடைய பாவ வழியை விட்டு விலகி வரணும். இதுதான் என்னுடைய விருப்பம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சகோதரர்களே, எவன் ஒருவன் தன் பாவத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திருந்தி மனம் வருந்தி மீண்டும் அவர் பாவத்துக்கு திரும்ப செல்கிறானோ, அப்பொழுது ஆண்டவருக்கு பெரும் மகிழ்ச்சி உண்டா. மனுஷன் பாவப்பற மனுஷன்தான். எவனும் உத்தமம் கிடையாது. நாம் பாவிகள் யாரும் சொல்ல முடியுமா? முடியாது. கடவுள் ஒருவரே பாவம் அறியாதவர். எல்லோரும் பாவிகள் தான். இருந்தாலும் தாம் செய்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை அண்டி சென்றால் ஆண்டவருக்கு மிகப்பெரும் மகிழ்ச்சி. இதே முதல் வாசகம் பாருங்க. அப்போ இன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் அவங்க செய்யாத பாவமே இல்லைன்னு சொல்லலாம். கடவுளே தூக்கி போட்டாங்களே, பாகால பின்னாடி போனாங்களே, ஏழை மக்களை ஒடுக்கி கசக்கி பிழிஞ்சி அவங்களுடைய சாபத்தால் சம்பாதிச்சாங்களே, அந்த மக்கள் சொல்றாங்க பாருங்க இன்னைக்கு, கடவுளே இறைவா, நாங்கள் எங்கள் குற்றத்தை, எங்கள் முன்னோர் குற்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் தப்புன்ட்டு ஆண்டவர் எங்களை மன்னிச்சிடுங்க. முதல் வாசகமா பாருங்க இன்னைக்கு நீங்க, எவன் ஒருவன் தன் குற்றத்தை ஏற்றுக்கொண்டு மனம் மாறுகிறானோ ஆண்டவர் மன்னிக்க காத்து கொண்டு இருக்கிறார். ஒரு புனிதர் சொல்லுவார், கடவுளுடைய தீர்ப்பு எது தெரியுமா? கடவுளுடைய தீர்ப்பு எது தெரியுமா? இரக்கம், மன்னிப்பு. கடவுள் ஏன் காலம் தாழ்த்துறார் தெரியுமா? ஒரு தன் 2ஆம் வருகைக்கு ஏன் காலம் தாழ்த்துற ஆண்டவர்? ஒரு ஆன்மா கூட அழியக்கூடாது, எல்லா ஆன்மாவையும் மீட்டு கொண்டு வரணும். அப்போ கடவுள் மன மாற்றத்தை ஆவலா எதிர்பார்க்கிறார். முதல் வாசகம் பாருங்க இன்னைக்கு, ஆண்டவரே எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையர் குற்றத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க. திருப்பாடல் பாருங்க இன்னைக்கு, ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தரலாம். இவன் ஒருவன் தன் குற்றத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் பாவத்தை அண்டி செல்கிறானோ அதான் மன்னிப்பு கிடைக்கும். நட்சத்திரம் பாருங்க பாப்பா, இன்னைக்கு வயல் நல்ல கோதுமை மணி பதர் பாருங்க பாப்பா. மனுஷர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள். அப்படி பாவம் செய்து மனம் மாறி தன் பாவத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் பாவத்தை அண்டி வந்தவர்கள் நல்ல கோதுமை மணியா என்ன பண்றாங்க? ஆண்டவரால் சேகரித்து வைக்கப்படுகிறார்கள். மற்ற மனம் மாறாத எண்ணம் கொண்டவர்கள், தீய பாதையை தங்கள் வாழ்க்கையை தொடர்கிறவர்கள் பதராக களையப்பட்டு எரிக்கப்படுகிறார்கள். சகோதரர்களே, நாம் நல்ல கோதுமை மணியா பதரா நாம் தான் சந்திக்கணும், யோசிக்கணும். பேதுரு எடுத்துக்கங்க பார்ப்போம். ஏசப்பாவை தெரியவே தெரியாத போய் உரைத்தார் அவர். ஆனால் ஏசப்பாவை பார்த்த பொழுது மனம் நோந்து அழுதார். ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டியா? கடவுள் மன்னித்தார். ஞாபகம் வச்சுக்கணும். ஊதாரி மகன் அப்பாவை எதிர்த்துட்டு போனான், வீட்டை விட்டு போனான், போய் கஷ்டப்பட்டான். அங்கே உணர்ந்தான், ஆண்டவரை, அப்பா உமக்கும் கடவுளுக்கு தானே பாவம் செஞ்சேன். திரும்பி வரான், ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். சகோதரர்களே, நாமும் பாவிகள் தான். அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்வோம், ஆண்டவரத்தில் அறிக்கையிடுவோம். கடவுள் மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, இந்த நிலையில் நாம் நல்ல கோதுமை மணியாக இல்லையா, மனம் மாறிய பிள்ளைகளாக கடவுளால் சேர்த்து வைக்க விரும்புகிறோமா, இல்லது தீயிட்டு எரிக்கப்பட விரும்புகிறோமா? சிந்திப்போம்.
நாம் நல்ல கோதுமை மணிகளா பதறா, முடிவு நம் கையில். நாளை சந்திப்போம்.